விஜய் அவர்களுக்கு 2026ல் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க சார்? இல்லை 50-50 சான்ஸ் தான் நான் நினைக்கிறேன் சார். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100% விஜய்க்கு வந்து இருக்குது சார் செல்வாக்கு. 90% மேலே வெற்றி வாய்ப்பு இருக்கு. 100% இருக்கு. இளைஞர்கள் ஓட்டு பூரா அவருக்கு தான். என்னடா அவ்வளோதான் கன்ஃபார்ம் இளைஞர்கள் ஓட்டு எல்லாம். அப்போ என் பிள்ளை இந்த அவருக்கு என் பிள்ளை சொல்கிறப்ப என் பிள்ளைய சொல்கிறது நம்ம கேட்போம். கண்டிப்பாக அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். அவர் ஏன்னா இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். அவங்க வந்து இனிமேல் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நடத்தினவங்களாம் இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, இனிமே வர்றவர் நமக்கு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அவர் மூலியமா பிள்ளைகளுக்கு என்ன சலுகை வருதுன்னு பார்ப்போம். அவ்வளவுதான், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. டிவிக்கே ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என்ன சொல்லணும், உதயநிதி சார் சொன்ன மாதிரி எக்ஸிபிஷன்னா பொருட்காட்சினா கூட்டம் வரத்தான் செய்யும். அது ஒரு மாஸ் ஹீரோ சொல்லிட்டு ஏற்கனவே காமெடி நடிகராக இருந்தாலும் சரிதான், அது எந்த நடிகராக இருந்தாலும் கூட்டம் வரத்தான் செய்யும். 2026ல் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? செல்வாக்கெல்லாம் இல்லையே. ஆனால் இப்போ ஈரோட்டில் இன்றைக்கி நடந்த தாவேக்கா மீட்டிங்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்கு வர்றாங்க, எல்லாம் புதுசாக தான் வர்றாங்க. மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் தான் வர்றாங்க. இது வரைக்கும் நல்லது நடந்திருக்கு. என்ன ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாங்கம் வேணும்னு எதிர்பார்க்குறோம். அது அவர் கொடுத்தா நல்லது தான். புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். எல்லோரும் பழைய ஆளுகளாக இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு சப்போர்ட் கொடுப்பாருன்ற ஒரு இது இருக்குது. ஒரு மக்களுக்கு ஒரு பண்ணணும்னு அவர் ஒரு ஆர்வத்தோடு வர்றாரு. சரி, சப்போர்ட் பண்ணுவோம் சார் கண்டிப்பாக விஜய்க்கு. சார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மார்க்கெட் இருக்குது. நான் அதை வச்சு இப்போ மக்கள் சின்ன குட்டீஸ்லேருந்து எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவர் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அவருக்கு. இன்னொன்று மக்கள் மனசில் இருக்கார். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய அரசியலில் வருவாருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. டிஎம்கே வந்து கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறுத்தவே இல்லை. நீட் தேர்வு, மதுபான கடை, இந்த மாதிரி சிலிண்டருக்கு மானியம், இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து அவங்க செய்யவே இல்லை. ஆனால் அவங்க வந்து செஞ்சுட்டோம் நாங்கள் திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்கண்ணே? அது இல்லை, நிறையா பொய் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சி வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. ஒரு சில தான் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் நிறையாவது மேக்ஸிமம் ஒரு 80% வந்து அவங்க சொன்னது செய்யலை. ஆமாம். இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த அரசியல் வந்து ஒரு மாற்றம் வரும். எழுச்சியோட மீட்டிங் நடத்துக்காங்க, நல்லா தான் நடத்துக்காங்க. அவகிட்ட இருக்கு ஆளை போய் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்காங்க. இப்போ ஈரோடு மீட்டிங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஓரளவுக்கு கட்டுக்கோப்போட இன்னைக்கு காலையில் காரில் ஓடினாங்க. பொண்ணு வந்து கீழே விழுந்துக்குச்சு இன்னைக்கு காலையில். அதாவது ஈரோடு மீட்டிங் இப்போ 12 மணிக்கு 1 மணிக்கு நடக்குது. சரி, இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு அவ பின்னாடி காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவரும் வந்து கட்டுக்கோப்போட அவங்க மைக்கில் வந்து எல்லாத்தையும் வைகாங்க. திமுக பிஜேபி வைகாங்க, எல்லாத்தையும் வைகாங்க. நான் ரசிகனை வையலாம்ல, டே என் பின்னாடி வகாதுன்னு சொல்லலாமா இல்லையா? அவங்க தாவேக்கா தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்கல்ல. தாவேக்கா தரப்புல யார் சார் அறிவிச்சாங்க சொல்லுங்க? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போமா? இப்போ மைக்கு மேலே 5 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொல்றீங்க. 5 லட்சம் பேர் மைக்கில் இவங்க சொல்லலாம்ல? இவங்க வாயால் வந்து நான் அறிக்கை கொடுக்கணும் எப்படி? மைக்கை பிடிச்சோடனே சொல்ல வேண்டியதானே சார்? சொல்லலாம்ல தம்பிகளா? நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஆர்வத்தோடு வாங்க என்னை பார்க்க. நான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்த பின்னாடி உங்கன்னா வந்து சந்திப்பேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து செய்வதற்காகவே தப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம்ல மைக்கில் மற்ற அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பெருசாப்லைங்க. அவர் ஈரோட்டில் பேசும்போது டிஎம்கே வந்து தீய சக்தி தீய சக்தி ஆகட்டும், ஏடிஎம்கே தீய சக்தி ஆகட்டும், அவங்க நல்ல சக்தியா இருக்கா சொல்லுங்க? அவங்க நல்ல அவர் என்ன சொல்லிருக்காரு, நாங்க நல்ல சக்தியா? இப்போ ஓப்பனா ஒண்ணு சொல்லுங்க, அவங்க வந்து டாஸ்மாக் முதல் கையெழுத்துங்காங்க, வந்துட்டா போடுவாங்க. இது அவங்க அப்பா மேல அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க போய் சொல்லிட்டாங்கல்ல, போய் சொல்லுவாங்க. அது இருக்க மாற்றத்துக்கு வாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணுவாங்கன்னு கேளுங்க. நீங்க கேளுங்க சார். அவங்க வந்து இதெல்லாம் மாற்றம் சத்தியம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுங்க சார் முதலமைச்சர். சரி, ரைட். நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க, கரெக்டான பாயிண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்தவங்க நான் வந்து நீட்டை சொல்லிட்டாங்க. நீட்டெல்லாம் ஒழிக்க முடியாது சார். அது எப்படி நீட்டை ஒழிக்க முடியும்? நீட்டை ஒழிக்க முடியாது. நீட்டு வந்தது நல்லதா கெட்டதா நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? இல்ல, உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல உங்ககிட்ட மக்களுடைய கருத்து தான் கேட்கிறோம். ஆமா, நீட் வந்து இன்னைக்கு ஏழை பிள்ளைங்கன்னா படிச்சு போகுதுங்க. ஏழை பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடச்சி போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட பொண்ணு
என்ன நான் டிரைவர், ஓகே என் ஃப்ரெண்டோட பொண்ணு போயிருக்கு. ஓகேங்க. இப்போ 2026 விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? என்னை கேட்டால் அவங்க நிற்கிற தொகுதியை மட்டும் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க முதல் எம்எல்ஏ அவங்க செங்கோட்டையன், சரி, அவங்க கட்சிக்கு. ஓகே. 2வது எம்எல்ஏ விஜய். இப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது டிஎம்கே வந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லை, நீட்டு, கேஸ் சிலிண்டர் மானியம், இப்போ மதுபான கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் அவர். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசணும்னா ஃபஸ்ட்டு மத்திய அரசை தான் பேசணும். ஃபஸ்ட்டு அவங்க நிதி கரெக்டாக கொடுத்து வச்சாதான். இவர் வந்து பேசுறது ஃபுல்லாக வந்து மாநில அரசவே தான் பேசிக்கிட்டு வராரு. அது திமுக மட்டும்தான் பேசுகிறாரு. அதிமுகலாம் இருந்தவங்க ஃபுல்லாக புத்தரும் கிடையாது, அவங்கள பற்றி எதுவுமே பேச மாட்டாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஈரோட்டு மீட்டிங்கில். இப்போ யார் கட்சியில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க தான் நாங்கள் பேச முடியும், அதை தவிர்த்து இருக்கவங்க பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சரி சரி, இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ எல்லாம் பேசுகிற மாதிரி ஆள்றவங்கள தான் பேசுகிறேன்னு பார்க்குறீங்க. ஆனால் திட்டங்கள்லாம் ஒரு ஆளுங்கட்சியில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. மகளிர் பஸ்ஸு திட்டங்கள், அதுக்கு கூட இன்னைக்கு ஒரு வார்த்தை ஈரோட்டில் சொல்லியிருக்காரு. மகளிர் நீங்கள் இலவசம் சொல்லிட்டு அவங்கள வந்து உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்லாம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு குறிப்பா வந்து திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்ற அளவுக்கு கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்கன்னு? திமுக தீய சக்தி அது வந்து அதிமுக காலத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் வந்து இப்போ இருக்கிற முதல்வர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அது எம்ஜிஆர் பேசும்போது கலைஞர் பார்த்தாரு, ஜெயலலிதா பேசும்போது ஸ்டாலின் பார்த்தாரு, இப்பயும் ஸ்டாலின் வந்து விஜய் பேசுறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் வர்றவங்க யார் பேசினாலுமே அது தீய சக்தி தான் சொல்லுவாங்க. அது வந்து தீய சக்தி இல்லை, அது ஒரு மகாசக்தி. ஆனால் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் நான் பிறந்தேன் 40 வயசு ஆச்சு. ஒரு 1000 ரூபா ஓசியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி மாதம் யார் நினச்சி கூட பார்த்ததில்லை. பஸ்ஸு ஓசி பஸ்ஸாக வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இதெல்லாம் இவ்வளோ புரட்சிகரமான திட்டங்கள்லாம் இருக்குது, அதனால் நல்லா இருக்குது. விஜய் அவர்கள் வந்து கரூரில் மீட்டிங் போட்டப்போ மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அதன் பிறகு இப்போ தமிழகத்தில் ஈரோட்டில் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த துயர சம்பவமாயே இதையும் பார்க்குறேன். அதில் என்ன, அதில் வந்து 40 பேர் இறந்தாங்க, இதில் யாரும் இறக்கலை. நம்ம பார்க்குற நம்ம தான் சாகிற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் அவர் வந்து நல்லதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நல்லது பண்ணணும்னா அவர் நடிக்கும் போதே பண்ணிடலாம். அவர் அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுல்ல. இல்லை, ஆக்சுவலி வந்து ஒரு அதிகாரத்தில் வந்தால் தான் அந்த சில நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்ய முடியும். அது வந்து அவரோட தொழில். அவர் இப்போ நீங்கள் வந்து தொழிலையும் சேவையும் வந்து அதில் இருக்கிறப்பே ஒரு சில விஷயங்கள்ல பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. உதவி செய்யணும்னா எதுலையும் அரசியலுக்கு வந்து தான் செய்யணும்னு கிடையாது. உதவி வந்து யாருனாலும் செய்யலாம். சரி, பொதுமக்களும் செய்யலாம், யாருனாலும் செய்யலாம். அவர் பொதுமக்களாக இருக்கும் போதே பண்ணல ஒருத்தவங்களுக்கு. இப்போ அரசியலுக்கு வந்து அவர் பண்ண போறாரான்னு கேட்டால் அது வந்து பண்ண மாட்டாரு, அவ்வளவுதான். பண்ண மாட்டாரு. இப்போ அவங்க இதுக்கு தான் அவங்கவுங்க வர்றாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈரோட்டில் பேசும்போது வந்து டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, அவங்க வந்து எந்த வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றலை பெரிய அளவில் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? யாரும் கடவுள் கிடையாது, யாராலையுமே எதையுமே பண்ண முடியாது. சொல்கிற 100% அப்படியே நம்மளால பண்ண முடியாது. யாருமே கடவுள் கிடையாது. கடவுளாலேயே நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. அதனால நம்ம வந்து இவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. விஜய் வந்து அவர் நடிக்கலாம், அவர் அந்த பொழப்ப அழகாக பார்க்கலாம், அதில் நல்ல ஒரு நடிகர் தான். ஆனால் அரசியலுக்கு அவர் வந்து செட் ஆக மாட்டார். அவர் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் அவரோட என்ன அவர் செய்வார் செய்ய மாட்டாரா அப்படின்னு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்பில் கொடுத்து அதில் தவறு செய்தால் நம்ம சுட்டி காட்டலாம். இப்போ பொறுப்புக்கே வராமல் இருக்கவங்களை வந்து நீங்கள் அவர் செய்ய மாட்டார் அப்படின்லாம் ஒரு கருத்தை சொல்கிறீங்க. இப்போ ஒரு செடியை வைக்கிறோம், அது இது வளர்ந்து காய் கொடுக்குமா கொடுக்காதான்னு வளரும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதே மாதிரி தான் அவர் இவ்வளோ நாள் இருக்கிறாரு. அவர் வந்து எதுவுமே பண்ணி நாங்கள் பார்க்கல, எதுவுமே பெருசாக எதுவுமே மக்களுக்கு பண்ணி கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, அவர்லாம் அவ்வளோ பண்ணின மனுஷனையே கொண்டு வரலையா. இவர் பாவம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியலை. வரட்டும், வரும். 2026 விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? செல்வாக்கெல்லாம் இல்லையே. நான் சொல்லவா, தொண்டர்கள் வேற ரசிகர்கள் வேற. இப்ப இவருக்கு வர்றது வந்து ரசிகர்கள் தான், தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் அவர் அதையே புரிஞ்சுக்கல இன்னும். அதை அவர் வந்து புரிஞ்சுக்குவாரு, நாள் இருக்கு. கரூர்ல நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. அதன் பிறகு இப்போ ஈரோட்டில் நடத்தியிருக்காரு விஜய் அவர்கள். கூட்டம் வந்து பெரிய அளவில் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அவருக்கு ஒரு பிம்பம் இருக்குது, அதனால கூடுதுன்னு சொல்கிறாங்க, இருக்கலாம். பட் அதெல்லாம் எப்படி ஓட்டாக மாறுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ கரூர் மீட்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கட்சியை முடக்கிற அளவுக்கு பல்வேறு கருத்துக்கள்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு போல் ஈரோட்டில் இப்போ நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, எல்லாருமே அந்த கேரி பண்ணியிருக்கணும். நான் எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது, சரிங்களா? ஒருத்தர் வந்து நம்ம குத்தம் சொல்லி பண்ண முடியாது.
நடந்துருச்சு. அதை வந்து இனிமேல் அந்த தப்பு நடக்காத அளவுக்கு அவங்க கேரி பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். ஒரு புது ஆள் வந்தால் மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. என்ன மாதிரி தான் எல்லா இளைஞர்களுக்கும் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு இதில் இருக்காங்க. அவர் வந்து மக்களை கரூரில் இறந்த அந்த குடும்பத்தாரை வந்து இவர் நேராக போய் ஒரு அஞ்சலி செலுத்தியிருக்கணும். அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாக அங்கே வர சொல்லியிருக்காங்க. அதே பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் நடந்தது என்ன? அவங்களாம் கூப்பிட்டு வச்சு சென்னையில் வந்து பேசினாங்க, சந்திச்சாங்க, கரூரில் பெர்மிஷன் கொடுக்கலன்னா ஒரு செய்திகள் வெளியிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுனே. இப்போ அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த அளவு கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். இது எப்படி பார்க்குறீங்க மக்களுடைய அந்த எழுச்சியை? நடிகர் தானே ஃபஸ்ட்டு, அதுதான் ஒரு மாஸ் ஹீரோ. அது ஆந்திராவில் அல்லு அர்ஜுனுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டாருக்கு அந்தந்த கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து அது வாக்கா வர்றது வந்து தேர்தலில் தான் ரிசல்ட்டில் தான் தெரியும். இல்லை கரூரில் வந்து அவங்க பெர்மிஷன்லாம் கேட்டு தான் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் எப்படி அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க எல்லாம் தெரியல. அவர் வர்றப்ப அந்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ அடுத்து இப்போ ஒரு இடத்துல மீட்டிங் நடந்தது, அது ரொம்ப நல்லா வந்து நடந்திருக்கு. டிவியில் தான் பார்த்தேன். நல்லபடியாக இருந்துச்சு. நல்லது சொன்னார் நிறையா. அது வந்தார்னா செய்வாரான்னு தெரியல, அது வேற விஷயம். நல்லபடியாக மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஈரோட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது டிஎம்கே வந்து தீய சக்தி, தாவேகா வந்து தூய சக்தி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான் மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க. அவங்க ஜெயிக்கிறக்காக இவங்கம்மா பழி போடுவாங்க, இவங்க இது பண்ணுறாங்க அவங்க பழி போடுவாங்க. அது எல்லா இடத்துல நடக்கிறது தான். அது அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். அது எப்படின்னு தெரியல. அவருக்கான கருத்துக்கு அது சொல்கிறாரு. மக்கள் எப்படி நினைக்கிறான்னு தெரியல. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கய்யா? அதாவது ஒரு சிலருக்கு அது தீ சக்தி போல இருக்குது, ஒரு சிலருக்கு அவங்க செய்கிறது நல்லதாக இருக்குது. என் பேரன் பேத்திகள்லாம் விஜய் கட்சியில் இருக்காங்க. ஆனால் வயசானவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் என் மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டான், என் மகளும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் பேரன் பேத்திக 2 பேரும் விஜய்க்கு தான் போடணும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் பூரா அதை பிடிக்கிற பள்ளிக்கூடத்தில் இந்த பைக்கு பூரா விஜய்னு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் வரணும்னு அவங்க. 2026 ஆட்சி மாற்றம் வருமாங்கய்யா? கண்டிப்பாக வரும். முக்கிய காரணம் வந்து பேரன் பேத்திக சின்ன பிள்ளைகள் பூரா ஆதரவு பயங்கரமாக இருக்குது. அவங்க போய் எப்படியான தாத்தா ஆத்திகளை குளூர் பண்ணிடுவாங்க. ஆத்திக்கு மாதம் 1000 ரூபா தராரு இவர். மாதம் தந்தாலும் அதை அப்படியே நைஸாக மாற்றிடுவாங்க பேரங்க. அவங்க அவ்வளோ இதாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 தான், ஒன்று ஆளுங்கட்சி, ஒன்று எதிர்கட்சி. சரி. அப்புறம் இப்போ வந்து எதிர்கட்சியாக விஜயை தான் பார்க்கணும். விஜய் பார்க்குறீங்க? விஜய் தான் பார்க்கணும். அதாவது அதுதான் அடுத்து வர்றதுக்குள்ள இது போல தெரியுது. அதே மறந்துட்டாங்க. இப்போ அதிமுக காரங்களும் யாரும் விஜய் எதுவுமே பேசுறது இல்லைங்க, விஜயை பற்றி தாக்கி பேசுறது இல்லை. மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே அப்படியே இருக்காங்க கம்கமாக. சரிங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து விஜயோட போய் சேர்ந்துருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்கய்யா? இதே அவர் அவர் சுயநலத்துக்காக தான் போயிருக்காரு. சுயநலத்துக்காக தான் போயிருக்காரு. அவர் நம்ம தனியாக இங்கே எல்லாம் ஒன்றும் இது இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே போயிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. வச்சுக்காரங்க அவரே நல்லா ஒரு வேண்டியதுக்கு வரணும், அடுத்து நம்ம ஒரு மந்திரி ஆகணும், இதாகணும்னு அந்த ஆசையில் தான் போயிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ டிஎம்கே வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, ஆனால் அவங்க வந்து நாங்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பொய் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இப்போ பகிரங்கமாக சொல்கிறாங்க விஜய் அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? அல்லது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஒன்னொன்னே இப்போ பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு சரியாக சொல்ல தெரியல எனக்கு. குறிப்பாக நீட் தேர்வு அவர் சொல்கிறாரு, சிலிண்டர் மானியம் வாங்க கொடுக்கல அப்படின்றாரு, மதுக்கடைகள் ஒழிக்கலை, அப்படி பல்வேறு குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு விஜய் அவர்கள். இல்லை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. அடுத்தடுத்து ஆட்சிகள் வரும்போது அதெல்லாம் அவங்க களையணும். எங்களுக்கு குறிக்கிற என்னன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதே பாப்பா எங்கள் வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய்க்கு கண்டிப்பாக விஜய்க்கே ஓட்டு போடுவோம். எதனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அதனால சொல்கிறேன். விஜய் சார்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் ரசிக்கிறதே, அதனால அது பிடிக்கும். பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். பிள்ளைங்க என்ன சொல்லுதுங்களோ அதுதான் எனக்கும். அது விஜய்க்கு தான் போடணும்னு சொல்கிறேன். அப்போ விஜய் சாருக்கு தான் நாங்கள் போடலான்னு இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது
டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, அவங்க வாக்குறுதி சொன்னதெல்லாம் நிறைவேற்றலை அப்படிலாம் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்கக்கா? அது எப்படின்னு அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஓட்டு போடுறது விஜய்க்கு தான் நான் போடணும்னு இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ 2026ல ஒரு ஆட்சி மாற்றம் வரும்ன்றீங்க? கண்டிப்பா வரலாம், வரும். இப்போதைக்கு வந்து யார் ஆட்சியில் வந்தாலும் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை. நம்ம இப்போ ஆட்சி மாற்றி உக்காந்தா விஜய் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்றது தான் ஒரு மக்களுடைய நோக்கம். விஜய் மேலே ரொம்ப ஒரு அன்பு கருத்து, அவர் வந்தால் நல்லது செய்வார்ன்றது ஒரு நம்பிக்கை அவர் மேலே வச்சுட்டாங்க எல்லாரும், அவ்வளோதான். டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் வந்து முன்னிறுத்துறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு பொறுத்தளவு எம்ஜிஆர் கைமுன்னாடியே டிஎம்கே தான். டிவிகே அதுதான் முன்னாடியா இருக்கணும். விஜய் வரணும், அவ்வளோதான். விஜய் வரணும். இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா அவர் கொடுக்குற வாக்குமூலம் பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எம்ஜிஆர் நம்ம அம்மாவுக்கு அடுத்து இவர் வந்து நல்லது செய்வார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. முதற்படியாக பார்க்கும்போது நம்மளுக்கு விஜயகாந்த் தான் ஃபஸ்ட்டு. விஜயகாந்த் தான் ஃபஸ்ட்டு. அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கணும், விஜய் வரணும், விஜயகாந்த் சாரும் அவங்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எடப்பாடி சாருக்கும் நம்ம ஓட்டு போட்டு முன்னாடியில் வர வைக்கலாம். அவர் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நம்ம பொங்கலுக்கோ எதுக்கோ வரும்போது எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நம்மளுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 2500 கொடுக்குறோம், நீங்கள் பொங்கல் பரிசு போய் வாங்கிக்கிறீங்கன்னு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி ஆனால் இலவச பஸ் விட்டும் பிரயோஜனம் இல்லை. விலைவாசி ரொம்ப இருக்குது. நம்ம மக்கள் நம்ம போல் கஷ்டப்படுறவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கோம் நாங்கள்லாம். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களை போல் வீடு வாசல் இல்லாதவங்க. இப்போ நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை 5000 கொடுக்குறோம். எங்களுக்கு வருமானமே வந்து 20000 தான். இப்போ ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னா நான் 4 இடத்துல கேட்டு தர்மம் கிட்ட தான் நான் கட்டி கொடுக்குறேன். எங்களுக்கு அந்த அளவில் ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான் எங்களுக்கு பொறுத்தளவில். அது யார் வரணும்னா இப்போ விஜய் வாக்குமூலம் கொடுக்குறத பார்த்தா அவர் வந்தால் நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஆனால் அவர் வரணும். ஆமாம், நம்ம எடப்பாடி சாரும் நல்லா செஞ்சுருக்காரு, அவரும் வரணும். சார் ஈரோடு கரூரில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மக்களை தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒருத்தர் வராருன்னு சொன்னால் ஒரு அளவு தான் கூட்டம் கூடணும். ரொம்ப அதிகமாக கூட்டம் கூடி அவருக்கு தான் இப்போ அவர் மேலே ஃபால்ட் ஆகிற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ விஜய் அவரோட வருகை எப்படி பார்க்குறீங்கம்மா? நல்ல விதமாக புதிய மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறோம். அவர் வர்றதுனால முதல் 2 பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 3வது கட்சியாக வரலாம்னு நினைக்கிறோம் சார். விஜய் வந்து ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் பெருசாக நிறைவேற்றலை அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக அது உண்மைதான். உண்மைதான். அவங்க சொன்னது எதையுமே அதான் சரியால வரல. வந்தாலுமே அது சரியான முறைப்படி நடக்க கிடையாது. விஜய் சொல்றது உண்மைதான். அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். எங்களுக்குலாம் அவர் வரதான் ஆசை. உனக்கு விஜய் வர்றதா எங்களுக்குலாம் ஆசை. டிஎம்கே பொறுத்தளவுக்கு அப்படி தான் இருக்குது. எதையுமே எல்லாமே அடாவடி மாதிரி நடக்குது. ஆமாம், எந்ததுக்குமே பாதுகாப்பு இல்லாமல் தானே இருக்குது. கவர்மெண்ட் சட்டம் எடுக்கிறேன்றாங்க, என்ன எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் இதை கேட்குறதுனால நான் சொல்கிறேன், பெண்களுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்குது சொல்லுங்கள்? எங்கேயாவது நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிடையாது. அவர் வந்தால் ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அவங்களத்தான் நான் வந்து விமர்சிக்க முடியும், ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்க அவங்களத்தான் விமர்சிக்க முடியும், மற்ற இது சம்மந்தமாக இருக்கவங்க மற்றவங்கெல்லாம் வந்து விமர்சிக்க தேவையில்லை அப்படின்லாம் ஒரு கருத்தை பதிவு சொல்லியிருக்காங்க. நிறைய அரசியல் கட்சிக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பேச மாட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு விளக்கம் மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தல் நேரத்தில் வழக்கமாக நடக்கிறது தான். அவங்களுக்கு எது சாதகமாக வரும் பாதகம் வரும்னு அவங்க யோசித்து தான் பேசுகிறாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். கூட்டணி கணக்குக்காக ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாங்க எல்லாரும். விஜயோட வருகையை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வர்றது நல்ல விஷயம்தான். நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து ஃபைனான்ஸ்க்காக எல்லாருமே வந்து வேஷம் தான் போடுறாங்க. சரி, ஏன்னா யாருமே வந்து இதாக வந்து இல்லை. ஓகே, சரியான வந்து ஆட்சிகள் வந்து நடத்த இல்லை. சரியான ஆட்சிகளுக்கு வந்து இந்த இது முதலமைச்சருக்கு வந்து இது ஆள் இல்லை. ஆமாம், அதுதான் கோரிக்கை. ஓகே, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? அவருக்கு வந்து 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறீங்க? சங்கம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவிக்கே ஆமாம், தளபதி தான் வருவார். எப்படியும் தளபதி தான் வருவார். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் அடுத்தடுத்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாருன்னா அவர் தான். ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் விழுகும். இளைஞர்கள் எல்லாமே நிறையா ஊழல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எல்லாத்துக்கும் மக்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. எப்படியும் இவர் நல்லது பண்ணாரு அப்படின்னா அடுத்து இவர் தான் வருவார் கன்ஃபார்மாக.
இப்போ இந்த டிஎம்கே இந்த அளவு கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவங்க கரெக்டாக பண்ணால் நம்ம ஏன் பேச போகிறோம்? அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் பேசுகிறாங்க. அவர் கரெக்டாக பண்ணால் நம்ம ஏன் பேச போகிறோம்? அவ்வளோதான். பயம் வந்துருச்சுண்ணா ஆட்சிக்கலாம். 2026 விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? 100% இருக்குது. விஜய் அவர்களோட போய் செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா கூட இருந்திருக்கவங்க. இப்போ விஜயை தேடி போயிருக்காங்க. இப்போ விஜயோட இணைந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சேர்ந்தாலும் நல்லது நடக்கணும், நல்லது பண்ணுவார நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு, அவ்வளவுதான். விஜய் அவர்கள் வந்து ஈரோட்ல மீட்டிங் இன்னைக்கு நடத்திருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? ஆனால் ஈரோட்டில் எல்லாரும் மீட்டிங் எங்கே நடத்துகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு என்னென்ன தேவை அதை செஞ்சால் ஓகே, சரிங்களா? இன்னொன்று என்ன தெரியுமா, அவன் பெருசா சரிங்களா? நேற்று இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இன்னொரு கட்சி வந்து இவங்க மீட்டிங் நடத்துகிறாங்க, சரி அவங்கள ஃப்ரீயாக விடணும். இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி பக்கத்தில் மீட்டிங்கை போட்டு அவன் பக்கத்தில் போட்டிருக்கான். எங்கே பர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணுறாங்க. இதே தான் தளபதிக்கு நடந்துச்சு ஒரு திருப்பு. எங்கே இந்த 48 பேர் செத்தாங்கல்ல கரூரில் அங்கே நடந்ததுக்கு தளபதி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது அவங்க என்ன பண்ணாங்க, போய் பர்மிஷன் கேட்டு எல்லாம் பண்ணாங்க. இதே இது அங்கே நடந்துச்சு. நான் மீட்டிங் இங்கே வைப்பேன், இதே இது அவர் பண்ணார். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. இது அவங்களுக்கு மட்டும் பண்ணலை, எல்லாத்துக்குமே பண்ணுறாப்புங்க. இது வந்து நியாயம் இல்லாதது. இது ஏன் இப்படி பண்ணணும்? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. தீய சக்தி நம்ம தீய சக்தினா நம்மளுக்கு தேவையானதை அவங்க செஞ்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? ஒரு ரோடு நல்லா இருக்கா? எலெக்ஷன் வந்தால் தான் ரோடு நல்லாயிருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்களே ரோடு எப்படி இருக்கும்னு. கரெக்டாண்ணா? எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் ரோடு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு பழையபடி மாறிடும். எந்த ஆட்சியில் இருந்திருக்கு? அம்மா இருந்தாங்க, எதாக இருந்தா. இப்போ போலீஸ் ஃபைன், ஒருத்தன் டூ வீலரில் போகிறான்னா 2000 ரூபா. அவனுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 500 ரூபா. அவன் வேலை பார்க்குறது வந்து 4 நாள் வேலை பார்த்தா தான் அவனுக்கு சம்பளம். அந்த 2000 ரூபா போலீஸ் கட்ட முடியும் போது அம்மா ஆட்சியில் இருக்கும் போலீஸ் ஃபைன் எவ்வளோ? மிஞ்சி போனால் 100 ரூபா. சரி, ட்ரிங்கிங் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணு. ட்ரிங்கிங் பண்ணிட்டு வண்டி ஓட்டினா கேன்சல் பண்ணு, அவ்வளோதானே. இதுக்கு அவனுக்கு ஃபைன் போட்டு ஹெல்மெட் போடலை, உனக்கு 2000 ரூபா. ஏன்னா அந்த 2000 ரூபா ஃபைன் போட்டு அவன் சரியாயிருவானா? முடியாது. அவன் அப்படி தான் போவான். இல்லை நீ ஹெல்மெட்டை கொடு, 2000 ரூபா வாங்கு, ஹெல்மெட்டை கொடு, எங்கள் பணத்தை எங்கிட்டே கொடு. கரெக்டாக இல்லையாண்ணா? எங்கள் பணத்தை எங்கிட்டே கொடு. ஏன் ஃபைன் போடுற? நீ எதுக்கு ஃபைன் போடுற? இப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசும்போது தந்தை பெரியாரோட மண் இது, அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு கொள்ளையடிக்கிறாங்க டிஎம்கே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ணா நம்மளால அப்படிலாம் பேச முடியாது. ஆதரவு அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டேன், சரிங்களா? இந்த தடவை அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதுக்கு எதை வந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணனுக்கு ஆதரவு இந்த வட்டம். தம்பி, இப்போ விஜயோட இப்போ மீட்டிங் வந்து ஈரோட்டில் நடந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே வந்து தீய சக்தி அப்படிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது அவர் நல்ல வழியில் கொண்டு வராருன்னு நினைக்க வராரு, அதனால தான் அது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் அது பாலிடிக்ஸ்னால் அது பேச தானே செய்வாங்க, அது தப்பு இல்லை. அவர் வரட்டும், புதுசாக அவர் வரட்டும்னு நினைக்கிறாங்க மக்கள். இப்போ விஜய் வரணும்னு சொல்கிறீங்களா, அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இப்போ இருக்க ஆட்சி வந்து சரியில்லைன்னு தான் சொல்ல வரோம். ஏன்னா அதனால அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன சரியில்லை, எதனால் அப்படி சொல்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி நீங்கள் விஜய் மீட்டிங் பார்த்தாலே தெரியும், அதிலே சொல்லியிருப்பாரு. ஓகே, அதை பொறுத்து தான். ஓகே, இப்போ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க? விஜய் எல்லாருமே டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ 2026 ஆட்சி மாற்றம் வருமா? கண்டிப்பாக டிவிக்கே தான் ஜெயிக்கணும். டிவிக்கே தான் வரும். எல்லாரும் ஆதரவு தரணும்ன்றீங்க. ஓகே, இப்போ டிஎம்கே ஓரளவுக்கு கவர்மெண்ட் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா, அது நம்மளால சொல்ல முடியாதுல்ல அது அப்படின்ட்டு. அவங்க வந்தால் அவங்களே எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கேனே வந்துக்கிருந்தா நாடு எப்படி இருக்கும்? அதனால ஒரு புதுசாக டிவிக்கு விஜய் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. 2026 விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? கண்டிப்பாக வருவார். வருவார். இளைஞர்கள் ஓட்டு பூரா அவருக்கு தான். என்னடா அவ்வளோதான், கன்ஃபார்ம் இளைஞர்கள் ஓட்டு எல்லாம். அப்போ என் பிள்ளை இந்த அவருக்கு என் பிள்ளை சொல்கிறப்ப என் பிள்ளைய சொல்கிறது நம்ம கேட்போம். கண்டிப்பாக அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். அவர் ஏன்னா இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். அவங்க வந்து இனிமேல் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நடத்துனவங்களாம் இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, இனிமேல் வர்றவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அவர் மூலியமாக பிள்ளைகளுக்கு என்ன சலுகை வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே.